வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணா தங்கச்சி, அடுத்த காரணம் இருக்கிறதுமா. இதுவரையில் நாட்டிற்கு இருக்கின்ற பிறந்தவள்ளி அந்த கலைமகள் என்று முன்னே சொல்லலாம். நாட்டிற்கு சிறந்தவள்ளி, நாட்டிற்கு தோல்வி காட்டுவது கிடையாது. ஆனால் இந்த தமிழில் நாட்டியம் வர வேண்டாம். ஆகட்டும். ஆனால் உன்னோடு ஒரு போட்டி போட்டு ஆடப்போகிறார்கள். யாரது? இந்நாட்டு இளவரசி. இளவரசி என்னோட ஆடப்போகிறார்கள். ஆட தெரியுமா? ஏனென்றால் இளவரசர் என்று சொன்னார். அவருடைய தங்கை தான் நாட்டியத்தில் சிறந்தவள் என்று. நான் நினைத்தேன் என்னுடைய தங்கை தான் சிறந்தவள் என்று. அந்த பேரை நீ காப்பாற்றணுமா? ஆகட்டும். இதுவரைக்கும் போட்டி. நாட்டியத்தில் வெற்றி நம் பக்கமே இருக்க வேண்டாம். ஆகட்டும். வெற்றி நம் பக்கம். ஆகட்டும். தங்கா சிறப்பான நலம் புரிய வேண்டும். நாட்டியத்தில் நிறுவனத்தில் நீ என்பது அனைவரும் வேண்டும். சமையல் படியே அனைவரும் ஆகட்டும். இளவரசி
இப்போது புரிந்து நாட்டத்திலே சென்றவன் என்னுடைய தங்கை மறந்துவிடுகிறார். நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டீர்களா? அவள் யார்? ஒரு நாட்டின் இளவரசி. உன்னுடைய தங்கையார் ஏழ்மைக்குடைய பிறந்தவன். அப்படி நீங்கள் யார் என்பதை மறந்து இச்சபையில் என்னுடைய தங்கைக்கு ஈடுணையாக உன்னுடைய தங்கை நாட்டு புரிவென்று உழைத்தாயா? நீ யார் என்று மறந்துவிட்டாயா? வாய் என்றால் வரக்கூடியவன், போய் என்றால் போகக்கூடியவன். நாங்கள் காலா என்ற வேலையை கரத்தொட்டு செய்து சாதாரண தளபதி. என்னுடைய தங்கைக்கு இடமே உன்னுடைய தங்கையா? மகனே பரிமாறா, அப்பா தங்கை வெற்றி பெற்றார் என்ற சந்தோஷத்தினை தளபதியாரை இழுபடுத்தி பேசாதே. அவளும் ஆட வேண்டும் என்று ஆர்வத்தினால் எப்படி ஆட வேண்டும் என்று செய்ய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அவள் ஆடி தோல்வித்து விட்டார். வருத்தப்படாது தளபதியாரே. என்னுடைய மகன் சொன்ன வார்த்தையை என் பொருட்டு மன்னிக்க மன்னிப்பு மிகப்பெரிய வார்த்தை. அது நீங்க பேச உரிமை இல்லை. ஒரு குழந்தை தூக்கி கொஞ்சம் கொண்டு இருக்கிறோம். அந்த குழந்தை 8 மாதம் ஒதுக்கிறது. அந்த குழந்தை காலை வெட்டி விடுகிறோம். ஒரு குழந்தை கிடையாது. நமது குழந்தை நினைப்பது இல்லையா? அவர் யார்? நான் தூக்கி வளர்த்த குழந்தை, நான் தூக்கி வளர்த்த சின்னஞ்சிறு குழந்தை என்று ஆளாயிட்டாரு. பேசத்தை கண்டு நான் கண்டு மகிழ்ச்சி ஆச்சரியத்தில். அப்படியா? சத்தியமா கோபமே வராது. சாலமன் பாப்பையா மிஞ்சிட்டு நீ வாழ்க வாழ்க வாழ்க. தளபதியாரே, தவறாக நினைக்காதிருந்தா அதே சந்தோஷம். இந்நிகழ்ச்சி இதோட மறந்து விடுவோம். செய்தியப்பா, என்னப்பா செய்தி? எங்கள் இருவருக்கும் வயதாகிவிட்டது. ஆமா, நாடாளுவதற்காக பிறந்தவன் நீ. இந்த மணிமுடி சூட்டி என் நாட்டை நீ ஆள வேண்டும் மகனே. அப்பா, உங்களுக்கு வயதாகிவிட்டது. நான் உங்களுக்கு பிறகு நாட்டை சீர சிறப்போடு கரத்திலே செங்கோல்படுத்தி சிறசில வளர்ந்து சிறப்பான முறையில் நீங்கள் ஆட்சி புரிய வேண்டுமா? அப்பா, நானும் அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து இப்போது தாயகம் சென்றிருக்கிறேன். நாட்டு நிலைமை என்னவென்றே அறியாதவன் நான். அப்படி இருக்கும் பொழுது நாட்டு மக்களை கண்டு நேரில் சென்று அவருடைய குறைகளை கேட்டறிந்தால் தான் சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய முடியும். நாட்டு நகர நாட்டு மக்களை பார்த்துவிட்டு வந்த உடனே வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிசூட்டு விழா. என்னுடைய மகன் நகர்வனம் போகின்றான். அவனுக்கு உறுதுணையாக சென்று என்னென்ன நல்லதோ இந்த நாட்டை பார்த்துக் கொள்வது என்னுடைய வேலை. உண்மைதான். பார்த்துக் கொள்வது போனோம் இல்லையா? எதிரிகள் வராமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய வேலை. இதோடு மாபெரும் சபையில இப்படி மூக்கு ஏற்பட்டு விட்டது. இன்று என்ன வருவதற்கு நாட்டில் இதுவரை எங்குமே தருவது கிடையாது என்று காலில் கீழே விழுந்து விட்டாய் என்றால் ஏன் எங்க போன சிந்தனை? அண்ணா கால் தவறு விட்டது அண்ணா. தவறு சகஜம் தானம்மா. வெற்றி தோல்வி வீரருக்கு சகஜம் என்று சொல்வார்கள். அதை வைத்து இந்நாட்டில் என்ன வார்த்தை சொன்னா கேட்டியா? வா என்றால் வரக்கூடியவன், போ என்றால் போகக்கூடியவன். கால் செருப்புக்கு சப்போர்ட் சொல்லிட்டாமா? சிறப்பு தெரியாதவமா அவன். வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா பாருங்கள் அண்ணா, உங்களுக்கு ஒரு அவமானம் என்றால் அது என்னையும் சார்ந்தது இருக்காதா? எனக்கு ஒரு அவமானம் என்றால் அது உன்னையும் சார்ந்தது. இதை பாருங்கள் அண்ணா, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு நம்மளை கேவலமா பேசிட்டு இந்நாட்டில் அரசனுக்கு முடிசூட்ட போறாங்களா? மாபெரும் சபையில உன்னை பார்த்து சிரிச்சிட்டானா? எனக்கு அத்தனமா மனசு வேதனையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணா, என்ன பார்த்து சிரிச்சாங்களே, நான் அடுத்த விட்டு நான் சிரிக்கல. என் பேரு மாலதி இல்லை. ஆமாண்ணா, இனிமேல் கொண்டு என்னுடைய எண்ணமும் உன்னோட எண்ணமும் ஒரே செயலாகத்தான் ஒரே செயலாக இருக்கிறேன். அண்ணா, ஆனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அவளுக்கு முடிசூட்டு விழா நடக்கவே கூடாது. ஏன் நடக்குது? நடக்க விட்டாதானே? நாட்டை பத்தி என்னன்னு தெரியாதவனுக்கு என் நாட்டுக்கு பொறுப்பு கொடுக்க போறாங்க. அது நடக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எப்படி? ஆனால் நான் சொல்ல பிரகாரம் செய்ய வேண்டும். இனிமேல் கொண்டு மன்னர் குடும்பத்தில் எவனுமே சிரிக்க கூடாது. இனி இந்த மன்னர் குடும்பம் வாழக்கூடாது. ஒரு முள்ள முள்ளாதான் இருக்கணும். கண்டிப்பா வைரத்தான் இருக்கணும். சத்தியமா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும். உறவாடித்தாமா கெடுக்கணும். அண்ணா கோடு போட்டுட்டேன். இங்க பாருங்க, நான் மைனஸ் ரோடு போட்டு காட்டுறேன். புள்ளி வச்சா நான் ரெங்கோலி கோலமே போடுவேன். நான் விரல காட்டா நான் உரலே லவாக்கடி போடுவேன். தங்கச்சிட்டாமா எனக்கு தேவை. ஆனா இங்க பாருங்க, நீங்க கேதார் சொல்ற ரகசியத்தை நான் கச்சனமா தக்க சமயத்துல செய்து முடிக்கிறேன். நீ சொல்றத நான் செய்து முடிக்கிறேன். வருத்தப்படாதீங்க. ஆகட்டும். சிலந்தி வலையில சிக்கிரம் கூட மீண்டுடுவா. இந்த மாலதி வலையில சிக்கிரம் மீறவே மாட்டான். சத்தியமா மீற மாட்டான். வாடா புறப்படு.
இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடி துண்டு ஐயரை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். ஐயப்போ ஐயப்போ சுவாமி. கார்த்திகை மாதம் மாலையனில் வெற்றியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பராமாவதி தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றும் நீரும் போது ஹரிகர் மகனை துதிச்சிடுவான் அடியாட்டிடவே வந்திடுவான் மண்புடி ஏறி வந்திடுவான். கடிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவான் கரிமலை இறக்கம் வந்தவுடனே நதி பம்பை கண்டிடுவான் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நதி போல் புண்ணிய நதியா நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவான் சங்கலமின்றி ஏறிடுவான். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவான் காலமெல்லாம் நமக்கே காவலனாயிருப்பான். ஏகபலந்தா பாதபலன் ஏகபலந்தா பாதபலன் ஏகபலந்தா என்றால் அவர்கள் ஏகத்தை தந்திடுவார். பாதவிழந்தா என்றால் அவர்கள் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையில் காட்டிடுவார். ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார் சபரி என்னை அணிந்திடுவார். சரங்குத்தியாளில் கண்ணிமார்கள் கருத்தினை போற்றி வணங்கிடுவான் சபரிமலை இதனை நெருங்கிடுவான். 18 படி மீது ஏறிடுவான் கதி என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா.
குறை கூறாமல் குடிமறு குறித்திருக்கே கொற்றவன் வந்தான் என்று அதே போன்று இந்த கலைஞர் நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார், பேரு காவியா. நான் சென்று என் தங்கச்சி பார்க்க கொண்டுமே. தங்கச்சி மனிதன் மண் பாண்ட மோடிட ஏலமும் சதையும் இறுக்கி கட்டிய கூடுட கூடுவிட்டு ஆவி போனான். நாளை கூடி வருவது யாருட என்று
கிடுத்தர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாக்கு பிரகாரம் இந்த கலைஞர் நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து காவியா என்று பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏன் உடன்படுத அண்ணனை காண்பது எனக்கு அண்ணா வேலை தேடி சென்று வேலை கிடைத்து விட்டதா? வேலை தேடி சென்று எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை கிடைக்கவில்லை அம்மா. எப்படிதான் பிழைப்பது அண்ணா? ஏனென்றால் லஞ்சம் பெருத்து விட்டது. அப்படியா? நாம் இருவரும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துவிட்டோம். பணத்துக்கு எங்கம்மா போவது? அண்ணா வேலை கிடைக்கவில்லை. எப்படிதான் பிழைப்பது என்றே தெரியவில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றது. எந்தாவது ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஆனா இப்ப இல்ல. அந்த நம்பிக்கை இருக்குமா? எனக்கு இருக்கண்ணா. இருந்தாலும் ஏமா என்னண்ணா? எனக்கு பசி அதிகமா இருக்கு. பசியா? கஞ்சல் இல்லையா? என்ன இதை பாருங்கண்ணா. என்னம்மா? வீட்டுல எதுவுமே இல்லண்ணா. எதுவுமே இல்லையா? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, புளி இல்ல, எண்ணெய் இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா ஏற்கனவே சொல்றது தானே இதை. அண்ணா என்னண்ணா செய்வது? போய் திடீர்னு சொன்னானா என்னம்மா செய்யுது? ஏதாவது நெஞ்சவம் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆகி புட்டோம் பாவி நாடு பெண்ணா பிறந்த பாவமா எந்த நேரத்தில் நான் பெண்ணா பிறந்தனோ அண்ணா வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம். என்னம்மா செய்வது? இத பாருண்ணா, எப்படியோ ஒன்று என்றாவது ஒரு நாள் பணம் நம்ம கைக்கு வரும் அண்ணா. கண்டிப்பா வரும். பெரிய மாடி கட்டணும். இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான செய்திமா. என்னண்ணா? எனக்கு ஒரு கடமை காத்திருக்கு. என்ன கடமை? நம்முடைய தாய் தந்தை இறந்த பிறகு ஆமா. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஒரே ஒரு தங்கை என்ற சிறப்போடு வளர்த்திருக்கிறேன். குறை என்பது எனக்கு வளர்த்ததில்லையே. நீயே வளர்ந்து விட்டாய். ஆமா. பருவத்தை அடைந்திருக்கிறாய். உனக்கு விரைவில் திருமணமா? திருமணமா? ஆமாம்மா. வரேண்ணா. ஏமா கையில பணம் இல்லை, கல்யாணமா? கடப்பட்டாவது வர மாப்பிள்ள சும்மா விடுவாங்க. ஏமா 10 சவரமா கேட்பாங்க. இப்ப கேட்கட்டுமா? மாறிடுச்சாண்ணா 100 சவரம் பைக் வாங்கி கொடுக்கணுமா? கேட்கட்டுமா? சொல்லுங்க மாட்டீங்களா? கடப்பட்டாவது என் தங்கை திருமணம் அந்த கடனை அடைத்துவேன். அண்ணா, கடனை எப்படி நான் அனுப்புவது? நான் சம்பாதிச்சு அடைக்கிறேமா? கடன் வாங்கிட்டா முன்னுக்கு வர முடியாதுண்ணா. ஏமா காலமெல்லாம் வட்டி கட்டு. உழைப்பு இருக்கிறது. அண்ணா ஆ, இத பாருங்க அண்ணா. அண்ணா என்னம்மா? நீ கை நடுங்கி சம்பாதிக்கணும். ஆமா அதன் பிறகுதான் எனக்கு நீங்க திருமணம் செய்யணும். இப்ப வேணாமா? இப்பதான் வேண்டாம். சரிம்மா. என்ன வேலைக்கு போனா? ஓஹோ. என்ன நான் பார்க்கிறேன். அப்படியா? அதன் பிறகுதான் எனக்கு திருமணம். சரிம்மா, உன்னுடைய விருப்பம் அப்படியே விடுமா? என்ன? ஆ. நீங்க சந்தோஷத்துக்கு போயிட்டு வாங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. கடைக்கு போயிட்டு வர. ஆ. நீ தண்ணிக்கு போயிட்டு வாமா. குளக்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஜாக்கிரதை. காலம் கெட்டு போச்சு. ஆமா, ஆமா. ஜாக்கிரதமா. சரி. எங்க போனாலும் தனியா போவாத. நானா? ஆமா, நான் யார் கூடவே போக மாட்டேன். தனியா போனதாம ஆபத்தே வரும். என்ன? என்ன? நான் தனிமையில் தான் போவேன். ஏமா ஏனென்றால் நான் யார் கூட சேரவே மாட்டேன். காலம் கெட்டு போச்சுமா. ஐயோ நம்ப முடியல. இந்த அண்ணன் வார்த்தை கேளுமா. அப்படியா? சொல் பேச்சு கேட்க மாட்டேன். உன் தங்கச்சி நான் நெருப்பண்ணா நெருப்பு என்ன நெருப்பு நெருப்பு. என் இடத்துல யாரும் நெருங்க முடியாதண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. சரி, ஜாக்கிரதமா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. கடைக்கு போயிட்டு வர. அண்ணா, ஆ. முருங்கா வாங்கிக்கிறேண்ணா. முருங்கை தானே? ஆமாண்ணா. உனக்கு அதானே பிடிக்கும். முருங்கானா விரும்பி சாப்பிடுவேன். சரிம்மா. இந்த இனிவெளியிலே கொடுக்கும் உயர்ந்த உள்ளம் படைத்த